வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். சென்னை டு மணாலி ட்ரிப். சென்னை டு டெல்லி போயிட்டு டெல்லி டு மணாலி பிளான் பண்ணியிருக்கோம். சென்னை டு டெல்லி ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயின் நம்பர் 12621 தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து டெல்லிக்கு வாரத்தில் 7 நாளுமே ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி டெல்லி டு சென்னை வாரத்தில் 7 நாளுமே ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரலில் நைட்டு 10 மணிக்கு கிளம்பும். அடுத்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா விஜயவாடா ஜங்ஷனில் தான் நிற்கும். அது வரைக்கும் நான் ஸ்டாப் 400 கிலோமீட்டர், அதுக்கிடையில் எங்கேயுமே நிற்காது. சென்னை டு டெல்லி டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2188 கிலோமீட்டர்ஸ். அண்டு இது வந்துட்டு 32 மணி நேரத்தில் நம்ம டெல்லி ரீச் ஆகிடுது. சென்னை சென்ட்ரல்லேருந்து விஜயவாடா, வாராங்கல், நாக்பூர், இட்டர்சி, போபால், ஜான்சி, குவாலியர், ஆக்ராகண்ட், அப்புறம் நிசாமுதீன், அப்புறம் லாஸ்ட்டாக நியூ டெல்லி போகுது. மொத்தம் ஆல்மோஸ்ட் 12 ஸ்டாப்ஸையும் கவர் பண்ணுது. நாங்கள் புக் பண்ணது பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ் தான். சென்னை டு டெல்லிக்கு 820 ரூபா வந்தது. ப்ளஸ் நம்ம எதில் புக் பண்ணுறோமோ அதில் கன்வீனியன்ஸ் சார்ஜ் ப்ளஸ் கமிஷன் எல்லாம் போக 850 தான் வரும். பொதுவாக நார்த் சைடு போகிற ட்ரெயின்ஸ் எதுவுமே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. பட் இந்த ட்ரெயினில் பயந்துகிட்டே தான் போனோம். பட் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. வடக்கு நண்பர்கள் எந்த தொந்தரவும் இல்லாமல் தான் இருந்தது. அடிக்கடி ட்ரெயின் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்துச்சு. போகிற வழியில் நிறைய பெரிய பெரிய ஆறுகள்லாம் பார்த்தோம். அதில் தண்ணி நிறைய ஓடிட்டு இருந்துச்சு. இது எப்போயும் ஓடுமா இல்லை சீசனுக்கு மட்டும்தான் போகுமான்னு தெரில. பட் தண்ணி போகிறத பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உள்ளே நம்ம ட்ரெயினில் சாப்பாடு பார்த்திங்கன்னா உள்ளேயே பேண்ட்ரி இருக்கும், சமைச்சு கொண்டு வருவாங்க. அதுவும் போக நமக்கு என்ன வேணுங்கிறத சொன்னால் ஆர்டர் எடுத்து அதையும் செஞ்சு கொடுப்பாங்க. ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒஸ்ட்டாகவும் இருக்காது, ரொம்ப நல்லாவும் இருக்காது, மீடியமாக இருக்கும்.
அப்புறம் போகிற வழியில் நிறைய டனல்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அதுக்குள்ளே ட்ரெயின் போகும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா நம்ம தாஜ்மஹாலும் பிளான் பண்ணியிருந்தோம். ட்ரெயின் பார்த்திங்கன்னா வெதர் இஷ்யூனால் லேட் ஆகலாம். ஸோ அந்த டைமிங் பொறுத்து பிளான் பண்ணியிருந்தோம். லேட் ஆச்சுன்னா நம்ம அங்கே மணாலி பஸ் பிடிக்க முடியாது, விட்டுருவோம். ஸோ ஏர்லியாக ஆக்ரா போயிருச்சுன்னா நம்ம இறங்கி தாஜ்மஹால் விசிட் பண்ணிட்டு வரலான்னு பிளான் பண்ணிட்டோம். அதே மாதிரி ட்ரெயின் எங்கேயும் டிலே ஆகலை. கரெக்டாக ஆன் டைமுக்கு ஏர்லியாகவே ரீச் ஆகிருச்சு. ஸோ ஸ்டேஷன் வெளியே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேம் நடக்கும். ஆட்டோ, கேபு, டாக்ஸிலாம் வருவாங்க. பார்த்திங்கன்னா ப்ரீபெய்டு டாக்ஸிலாம் இருக்கும். வெறும் 10 ரூபா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 ரூபான்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு எங்களை ஒருத்தர் அப்படி தான் கூட்டிகிட்டு போனார். ரூம் கம்மியாக தான் இருக்கும், 500 தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டார். அப்புறம் பார்த்திங்கன்னா 500 கொடுத்து ஐடியெல்லாம் கொடுத்து நம்ம புக் பண்ணிட்டோம். புக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஓவரால் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு மட்டும்தான் அந்த 500. அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே போயிடணுமா. அப்புறம் ஒரு வழியாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திங்ஸ் எல்லாம் அங்கே ஒரு லாக்கர் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே ரிசப்ஷன் பக்கத்துலேயே ஓப்பனில் தான் இருக்கும். அங்கே உள்ளே வச்சுட்டு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் ரீச் ஆகிட்டோம். அங்கே போய்ட்டு வெளியே நிறைய ப்ரௌசிங் சென்டர், டிக்கெட் சென்டர்லாம் இருக்கும். அப்புறம் நிறையா பேர் டிக்கெட் போட்டு தரேன்னு நிறையா பேர் இருப்பாங்க. யாரும் ஸ்கேம் பண்ணுவாங்க. நீங்கள் யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. நம்ம மொபைல்லேயே டவுன்லோட் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 60 ரூபா தான் வரும். இதே நம்ம வெளியே போகணுன்னா எக்ஸ்ட்ரா 10 ரூபா 20 ரூபா கேட்பாங்க. இல்லை கவுண்டர்லேயே கூட நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். ஒரு வழியாக டிக்கெட்லாம் எடுத்து உள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. என்ட்ரி ஆகும்போது பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி செக்கப் நிறையா இருக்கும். நம்ம திங்ஸ் எல்லாம், எலக்ட்ரானிக்கல் திங்ஸ் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. நம்ம தேவையற்ற எதுவும் உள்ளே கொண்டு போக முடியாது. தாஜ்மஹாலுக்கு வெளியே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஸ்கேம் நடக்கும். டிக்கெட் போட்டு தருவேன்னுவாங்க, அப்புறம் ஏமாற்றிடுவாங்க. அப்புறம் அந்த காலுக்கு செப்பலுக்கு மாட்டுற கவர்லாம் கம்பல்சரி வாங்கிட்டு போகணும் அப்படின்வாங்க. கம்பல்சரி கிடையாது. உள்ளே நம்ம தாஜ்மஹாலுக்குள்ளே அந்த சமாதியை பார்க்க போகணுன்னா மட்டும்தான் செப்பல் போடக்கூடாது. அப்புறம் அதில் ஒரு கவர் மாதிரி தருவாங்க, க்ளவுஸ் மாதிரி போட்டுக்கணும். அது வெளியே பார்த்திங்கன்னா கம்பல்சரி போடணும். இது இருந்தால் தான் உள்ளே விடுவாங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிற ஒருத்தன் ஒரு ரேட் சொல்லுவான். ஸோ அதை நம்ம யாரையும் கண்டுக்காமல் நம்ம போயிட்டே இருக்கலாம். ஒரு வழியாக தாஜ்மஹால் உள்ளே போயிட்டோம். தாஜ்மஹால் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. அதோடய வடிவமைப்பு, அதோடய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நிறைய நாட்டு மக்கள் வந்து பிரம்மாண்டமாக பார்த்துட்டு இருந்தாங்க. செம்மையா இருக்கு ப்ரோ. இங்க வரல வியூ இத லைட்டா பாருங்களேன். நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவோம் தாஜ்மஹால் பார்த்து. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தாஜ்மஹால் போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். போகிறதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தாஜ்மஹால் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.